வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். போர்களில் பலருக்கும் தலைவலியை கொடுத்துக் கொண்டிருந்த ஒரு முக்கிய பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்துள்ளது. இன்று வெவ்வேறு இடங்களில் திடீரென்று போர்கள் தொடங்குகின்றன. ஆனால் இப்போது உலகில் போர் முறையே தலைகளாக மாறிவிட்டது. விமானிகளால் இயக்கப்படும் விமானங்கள் போர் புரிந்த காலம் போய் ஆளற்ற விமானங்கள் போர்க்களங்களில் ஆதிக்கம் செய்ய தொடங்கிவிட்டன. இந்த ஆளற்ற விமான போர் வெற்றிகரமாக உள்ளது என்பதையும் விட அவற்றால் ஏற்படுத்தப்படும் சேதத்தை எப்படி தடுப்பது என்ற சவாலை அனைத்து நாடுகளுக்கும் ஏற்படுத்தியுள்ளது. காரணம், யாரும் ஆளற்ற விமான போருக்கு தயாராக இல்லை. $5000 பெறுமதியுள்ள இந்த ஆளற்ற விமானத்தை சுட்டு வீழ்த்த மில்லியன்களில் விலையுள்ள ஏவுகணைகளை ஏவும் போது ஆளற்ற விமானம் வீழ்த்தப்படும். ஆனால் எதிரி மற்றும் ஒரு $5000 மதிப்புள்ள ஆளற்ற விமானத்தை ஏவினால் அடுத்த $1 மில்லியன் ஏவுகணையை ஏவ எத்தனை நாடுகள் தயாராக உள்ளன? உலகின் எந்த ஒரு நாடும் அதற்கு தயாராக இல்லை. அதனால் இப்போது ஆளற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்த மலிவான முயற்சிகளை கண்டறியும் முயற்சிகள் நடக்கின்றன. அமெரிக்க விமானப்படையின் F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் விமானம் அதன் இடது இறக்கையின் கீழ் குறைந்தது 3 7-ஷாட் 70mm ராக்கெட் பேட்டரிகளை ஏற்றி வைத்திருப்பதை காட்டும் ஒரு படம் வெளியாகி உள்ளது. இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பது அந்த புகைப்படம் தான். அமெரிக்க விமானப்படையின் F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் விமானத்தின் வலது பக்கத்தில் இனமும் 3 பேட்கள் இருந்தால் அது 42 ராக்கெட்களுக்கு சமமாக இருக்கும். இவற்றுடன் 8 பாரம்பரிய ஏர் டு ஏர் ஏவுகணைகளும் F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் விமானத்தில் கொண்டு செல்லப்படலாம். அதற்குரிய இடம் விமானத்தில் உள்ளது. அத்தகைய லோட் அவுட் நம்ப முடியாத 50 தாக்குதல் வாய்ப்புகளை வழங்கும் திறன் கொண்ட பறக்கும் ஆளற்ற விமான எதிர்ப்பு மற்றும் குரூஸ் ஏவுகணை எதிர்ப்பு விமானமாக F-15E விமானத்தினை மாற்றும். F-16 விமானம் என்றால் போரில் ஏர் டு ஏர் பேங்கில் லேசர் வழிகாட்டப்பட்ட 70mm மேம்பட்ட துல்லிய கொலை ஆயுத அமைப்பு 2, அதாவது APKWS-2 ராக்கெட்களின் தீவிர மதிப்பை அமெரிக்க விமானப்படை ஏற்கனவே நிரூபித்துள்ளது. இது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நடந்தது. F-15E விமானத்தின் ஆயுத களஞ்சியத்தில் APKWS-2ஐ ஒருங்கிணைப்பது ஆச்சரியமல்ல, காலத்தின் கட்டாயம். அதை ஏற்படுத்தி கொடுத்திருப்பது ஆளற்ற விமானங்களின் அதிகரித்த பாவனை. APKWS-2 ராக்கெட்களின் விலை ஏவுகணைகளை விட பல மடங்கு குறைவானவை. லேசர் வழிகாட்டப்பட்ட ராக்கெட்களை சோதிக்கும் அமெரிக்க விமானப்படை F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் விமான சோதனையில் 6.42 ராக்கெட் லோட் அவுட்டுடன் காணப்பட்டது என்று அமெரிக்க விமானப்படை இணையதளம் கூறுகிறது. இது மொத்தம் 252 தாக்குதல் வாய்ப்புகளை தருகிறது. அதே இடத்தில் விலை உயர்ந்த 6 ஏவுகணைகள் பொருத்தப்பட்டால் அது மொத்தம் 6 தாக்குதல் வாய்ப்புகளையே தரும். அதிக செலவில் 6 தாக்குதல் வாய்ப்புகள், குறைந்த செலவில் 252 தாக்குதல் வாய்ப்புகள். இதில் எது சிறந்தது என்று நீங்களே கூறுங்கள். லேசர் வழிகாட்டப்பட்ட APKWS-2 ராக்கெட்கள் நிறைந்த பொருட்களை கண்டறிவது எளிதானது. ஏனெனில் ஆயுதங்கள் வழிகாட்டப்படாத 70mm வகைகளை விட நீளமாக உள்ளன. மேலும் அவற்றின் மூக்குகள் முன்பக்கத்தில் இருந்து குறிப்பிடத்தக்க அளவில் நீண்டுள்ளன. இப்போது இருப்பது போல APKWS-2 முதன்மையாக பல்வேறு போர்முனை வகைகளில் ஒன்றுக்கும் ஒரு நிலையான 70mm ராக்கெட் மோட்டாருக்கும் இடையில் இணைக்கப்பட்ட லேசர் வழிகாட்டுதல் பிரிவை வைத்திருக்கிறது. ராக்கெட் பொருட்களுடன் கூடுதலாக F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் விமானத்தில் கட்டுப்பாட்டு துடுப்புகள் இல்லாத ஒரு AIM-120 மேம்பட்ட நடுத்தர தூர வான் ஏவுகணை ஆம்ராம் மற்றும் அதன் இடது இறக்கையின் கீழ் ஒரு விமான சோதனை தரவு போர்ட் உள்ளது. அவற்றின் விலை உயர்ந்த ஏவுகணைகளை பொருத்தலாம். அவற்றால் எதிரியின் அதிமதிப்பு இலக்குகளை குறிவைக்கலாம். F-15E விமானத்தில் மிகவும் விரிவான ஆயுத களஞ்சியத்தில் APKWS-2ஐ சேர்ப்பது பல்வேறு ஆளற்ற விமான இலக்குகளை துல்லியமாக சுட்டு வீழ்த்துவதற்கான குறைந்த விலை கருவியை விமானத்திற்கு வழங்கும். உக்ரைன் போரில் ஆரம்பத்தில் ரஷ்ய ஆளற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்த விலை உயர்ந்த ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டன. ஆனால் நாளாக அது கட்டுப்படியாகவில்லை. கொசுவை வீழ்த்து ஜானியை அனுப்பும் செயல்முறை அது. அதன் பின்னரே மலிவான தேர்வுகள் பரிசீலிக்கப்பட்டன. நாம் முன்னர் குறிப்பிட்டது போல அமெரிக்க விமானப்படையின் F-16 விமானங்கள் முதலில் லேசர் வழிகாட்டப்பட்ட ராக்கெட்களை கடந்த ஆண்டு செங்கடலுக்கு மேலேயும் அதை சுற்றியுள்ள நடவடிக்கைகளின் போது ஹவுதி ஆளற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்துவதற்காகவும் பயன்படுத்த தொடங்கின. 2019ஆம் ஆண்டில் அமெரிக்க விமானப்படை APKWS-2இன் வான் ஆயுதமாக பயன்படுத்தும் திறனை ஒரு சோதனையில் நிரூபித்ததாக அறிவித்தது. அதில் F-16 ஒரு குரூஸ் ஏவுகணைக்கு மாற்றாக APKWS-2 அமைப்பை பயன்படுத்தி சோதனை செய்தது. APKWS-2 என்பது இன்று அமெரிக்க ராணுவ பாரம்பரிய வான் ஏவுகணைகளை விட கணிசமான குறைந்த விலை வான் எதிர்ப்பு ஆயுதம். வெடிப்பொருட்களின் மிகவும் விலை உயர்ந்த பகுதியாக இருக்கும் APKWS-2 வழிகாட்டுதல் கருவியின் விலை சுமார் $15,000 முதல் $20,000 வரை இருக்கும். போர்முறை மற்றும் மோட்டார் மொத்த யூனிட் விலையில் சில $1000 கூடுதலாக சேர்க்கின்றன. ஆனால் தற்போதைய தலைமுறை AIM-9X சைட்வைண்டர் ஏவுகணைகள் ஒவ்வொன்றும் $4,50,000 வரையில் உள்ளன. அதே நேரத்தில் சமீபகால AIM-120 வகைகள் ஒவ்வொன்றும் $1 மில்லியன் அல்லது அதற்கும் மேற்பட்டவை. கடந்த ஆண்டு ஈரானிய தாக்குதல்களிலிருந்து இஸ்ரேலை பாதுகாத்த போது அமெரிக்க விமானப்படை F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் விமான குழுவினர்
பல சந்தர்ப்பங்களில் இதை அனுபவ ரீதியாக கண்டார்கள். அப்போது ஏவுகணைகள் தீர்ந்து போவது கட்டுப்படுத்தும் காரணியாக மாறியது. குறிப்பாக ஏப்ரல் 2024ஆம் ஆண்டு இஸ்ரேல் மீதான ஈரானின் ஆளற்ற விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் போது ஏவுகணைகளை மேலே பறந்து கொண்டிருந்த போது F-15E விமானங்கள் ஏவுகணைகள் தீர்ந்து போய் மீண்டும் ஆயுதம் ஏந்த தரையிறங்க வேண்டி இருந்தது. பல அமெரிக்க ஏவுகணைகள் சுட்டு வீழ்த்தியவை மலிவு விலை ஈரானிய ஆளற்ற விமானங்களைத்தான். ஏவுகணைகள் தீர்ந்து போன பின்னர் குறைந்தபட்சம் ஒரு F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் குழுவினர் தங்கள் விமானத்தின் 20 மில்லிமீட்டர் M61 வால்கன் எந்திர துப்பாக்கியை பயன்படுத்தி ஈரானிய ஆளற்ற விமானங்களை சுட முயன்றனர். ஆனால் எதையும் சுட முடியவில்லை. ஆளற்ற விமான போர் என்பது ஒரு வீடியோ கேம் போன்றது. நீங்கள் ஜெட் விமானங்களை வானில் ஏற்றி இடைமறைக்க அவற்றை சரியான இடத்தில் நிலைநிறுத்த வேண்டும். ஆளற்ற விமானங்கள் ஏவப்பட்ட பின்னர் F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் விமானத்தின் ரேடார் அவற்றை எளிதாக பார்க்கும். அதன் பின்னர் எத்தனை ஏவுகணைகள் உள்ளன என்பதற்கும் எத்தனை ஆளற்ற விமானங்கள் ஏவப்படுகின்றன என்பதற்கும் இடையேயான ஒரு துரிதமான கணிப்பை விமானி மேற்கொள்ள வேண்டும். அவற்றை கண்டறிந்து வீழ்த்துவதற்கான தொழில்நுட்ப அம்சம் எளிதானது என்று F-15Eக்களை இயக்கிய ஓய்வு பெற்ற விமானப்படை விமானிகள் கூறினார்கள். ஆனால் விமானங்களில் ஏவுகணைகள் மட்டுமே இருந்தால் விலை உயர்ந்த ஏவுகணைகளின் கையிருப்பு 10 நிமிடங்களில் தீர்ந்து போகும். அதனால் ஏவுகணைக்கு மாற்றாக APKWS-2 அமைப்பை அமெரிக்க விமானப்படை இப்போது கொண்டு வந்துள்ளது. இதில் ஒரு விமானமே 100க்கும் மேற்பட்ட ஆளற்ற விமானங்களை ஒரே பறத்தலில் சுட்டு வீழ்த்த முடியும். 500 ஆளற்ற விமானங்கள் ஏவப்பட்டாலும் 4 F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் விமானங்களால் அனைத்தையும் சுட்டு வீழ்த்த முடியும். ஆளற்ற விமானங்களால் வான்போரில் ஒரு புரட்சி ஏற்படுத்தப்பட்டால் அந்த புரட்சியை முழுமையாக முடக்க சற்று தாமதமாக ஆனால் உறுதியான தீர்வு வந்துள்ளது. APKWS-2 என்ற பெயரில் எந்த ஒரு ஆளற்ற விமானத்தையும் $20,000 செலவில் வீழ்த்தி விடலாம். அடுத்த விலை குறைந்த தீர்வுகள் விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கலாம்.